14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சியன்னா நகர் புனித கேத்தரின். இத்தாலியில் உள்ள சியன்னா என்ற நகரில் பிறந்ததால் இவர் அந்த பெயரால் அழைக்கப்படுகிறார். சிறு வயதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியின் போது இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு சொன்னார்: ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதற்காக நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன். என்னிடமிருந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நான் செய்வேன் என்று சொன்னார். இவ்வாறு கடவுளுடைய பணியை செய்வதற்கு இவர் எப்போதுமே தயாராக இருந்தார். என்னுடைய வெளிப்பாடாக இவர் வளர்ந்த பிறகு உலக நாடுகளிடையே அமைதி ஏற்படுத்தக்கூடியவராக விளங்கினார். திரு அவைக்கென்று இவர் ஏராளமான பணிகளை செய்தார். குறிப்பாக அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் ஆபத்துகளுக்கு பயந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள அவிக்னோன் என்ற இடத்தில் குடிபெயர்ந்த போது இவர் திருத்தந்தையிடத்திலே சென்று நம்பிக்கையூட்டக்கூடிய வகையிலே பேசி அவரை உரோமை நகருக்கு கொண்டு வந்தார். இவ்வாறு இவர் கடவுளுடைய பணியை செய்தார். அதை செய்வதற்கு எப்போதுமே இவர் ஆயத்தமாக இருந்தார். இந்த சியன்னா நகர் புனித கேத்தரின் நமக்கு ஒரு செய்தியை விட்டு செல்கிறார். அது என்ன என்றால், கடவுளுக்காக நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த இறைவார்த்தையும் கூட நமக்கு அத்தகைய செய்தியை தான் தருகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு விண்ணரசை திருமண விருந்துக்கு ஒப்பிடுகிறார். இந்த திருமண விருந்திலே மணமகனுக்காக காத்திருக்கக்கூடிய 10 தோழியரை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த 10 பேரில் 5 பேர் முன்மதி உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கிலே எண்ணெயோடு இருக்கிறார்கள். அதனால் மணமகன் வருகிற பொழுது மண வீட்டிலே அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆயத்தமில்லாமல் இருந்த 5 பேரும் மன மண்டபத்துக்குள் நுழைய முடியாமல் போய்விடுகிறார்கள். இவ்வாறு கடவுளுடைய ஆசியை அவர்கள் பெற்றுக்கொள்ள தவறுகிறார்கள். நாமும் கடவுளுக்காக எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓமை வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிலுவையை பற்றிய அறிவினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் இவ்வாறு ஒரு செய்தியை சொல்கிறார்: சிலுவையை பற்றிய அறிவு என்பது மற்றவர்களுக்கு மடமை, ஆனால் சிலுவைதான் கடவுள் அளிக்கக்கூடிய வல்லமை என்று சொல்கிறார். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு முன்மதியுடையவர்களாக நடக்க வேண்டும். அவருக்காக நாம் எப்போதுமே ஆயத்தமாகவும் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம் நண்பர்கள்.